இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகமானது ஏசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாசகத்தினுடைய பின்னணி என்னவென்றால், இந்த இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் அடிமைகளாக இருந்ததற்கான காரணம், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. எனவேதான் அவர்கள் இந்த அழிவுக்குரிய நிலையில் இருக்கின்றார்கள் என்றும், ஆனால் அது கடைசி அல்ல அல்லது அது முடிவு அல்ல என்பதை கடவுள் சொல்லுகின்றார். மீண்டும் நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தீர்கள் என்றால், என் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கின்றீர்கள் என்றால், என் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கின்றீர்கள் என்றால், மீண்டும் நீங்கள் வாழ்வை பெறுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்றைய பதிலுரை பாடலும் அதை தான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த முதல் வாசகத்திலே, இதோ உன்னுடைய கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் கூறுகின்றேன், நான் உனக்கு பயனுள்ளவற்றையே நான் உனக்கு கற்பிக்கின்றேன். என்னுடைய கட்டளைகளை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெறுவாய் என்று சொல்லுகின்றார். நீ பெறுகின்ற நிறைவாழ்வு ஆற்றை போல இருக்கும். நீ பெறுகின்ற வெற்றியானது கடல் அலைகளைப் போல இருக்கும். உன்னுடைய வழிமரபினர்களும் உன்னுடைய தலைமுறையினரும் மணல்வெளியை போன்றும் நெற்கதிர்கள் அல்லது கதிர்மணிகளை போன்றும் அவைகள் மிகுந்த அளவில் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்காது இருந்ததால் தான் நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்கள், நீங்கள் அழிக்கப்பட்டீர்கள். இதை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை குறிப்பிடுகின்றார். கடவுளுடைய வார்த்தையானது நமக்கு வருகின்ற பொழுது அதை ஏற்று அதை நாம் நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்க வேண்டும். அதை தான் இன்றைய பதிலுரை பாடலும் சொல்லுகின்றது. ஆண்டவரை உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு வருகின்ற வசனங்கள், இதோ யார் நற்பெயர் பெற்றவர், யார் நற்பேறு பெற்றவராக இருக்கின்றார். நற்பேறு பெற்றவர் யார் என்றால், உம்முடைய வார்த்தைகளை கடைபிடிக்கின்றவர் தான் நற்பேறு பெற்றவர். பொல்லாரின் வழிகளில் நின்று அவர் திரும்பி உம்முடைய வழிகளில் நடக்கின்றவர், பொல்லாரின் வழிகளில் நடப்பவர் அல்ல என்பதை குறிப்பிடுகின்றார். இவ்வாறு கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் யார் என்பதையும் தொடர்ந்து சொல்லுகின்றார் திருப்பாடல் ஆசிரியர். அவர் நீரோடையில் நடப்பட்ட மரங்களை போன்றவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே செழுமையாக இருந்து கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்பதை இன்றைய மதுரை பாடலிலும் திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்விற்கு அடித்தளமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்றோம் என்றால், நாமும் நீரோடையில் நடப்பட்ட அந்த மரத்திற்கு ஒப்பானவர்களாக இருப்போம். அந்த நீரோடை ஓரத்தில் இருக்கின்ற மரங்கள் எவ்வாறு கனி தருகின்றனவோ, செழுமையாக இருக்கின்றனவோ, அது போன்று நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்பமும் செழுமையாக இருக்கும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. திருப்பாடல் 119, அந்த திருப்பாடல் முழுவதுமே நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால், கடவுளுடைய திருச்சட்டத்தின்படியும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதை மட்டுமே கொடுத்திருக்கும். இருப்பதிலேயே மிகப்பெரிய திருப்பாடல் எது என்றால் 119வது திருப்பாடல். 176 வசனங்களை கொண்ட அந்த திருப்பாடல் கடவுளுடைய நெறிமுறைகளையும் கடவுளுடைய திருச்சட்டங்களையும் அவற்றை பற்றியே நாம் பெற வேண்டிய அறிவும் அவற்றின் மீது நாம் கொள்ள வேண்டிய அன்பையும் பற்றி அந்த திருப்பாடல் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திருப்பாடலிலே 119, 105வது வசனம் நமக்கு சொல்லுகின்றது, என்னுடைய கால்நடிகளுக்கு உம் வார்த்தையை விளக்காக இருக்கின்றது, என் வழிக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய பாதைகளுக்கு ஒளியாக இருப்பது இறைவனுடைய திருச்சட்டங்களும் இறைவனுடைய வார்த்தைகளும் தான். அந்த வார்த்தைகள் இல்லை என்றால் நம்முடைய பாதையிலே ஒளி இருக்காது. ஒளி இல்லாத அந்த பாதையில் எவ்வாறு நாம் நடந்து செல்ல முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இருளில் நாம் நடக்கின்றோம் என்பது பொருள். இருளிலே நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக தவறி விழதான் செய்வோம். விழுகின்ற இடம் பாதாளமாக கூட இருக்கலாம், மீண்டும் எழ முடியாத அளவிற்கு. ஆக கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து நம்முடைய பாதைக்கு ஒளியாக இருந்து அதை நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த இறை வார்த்தையும் கடவுளுடைய கட்டளையும் நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த இஸ்ரேல் மக்களை போன்று நாமும் கீழே விழுந்து விடுவோம். இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் நாம் படுகின்ற வேதனைகளுக்கும் காரணம் நாம் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்காமல் இருப்பதனால் கூட இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்காததால் அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ, துன்பத்தில் இருந்தார்களோ, அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ, அதே போன்று இன்று நாம் பல நேரத்திலே நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படாமலும், நாம் பல நேரத்திலே நாம் துன்பத்தில் இருக்கின்றோம், நம்முடைய வாழ்வானது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கவில்லை என்றால் நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை, நாம் வெளிச்சத்தில் நடக்கவில்லை, நாம் இருளிலே நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கட்டளைகள் எது என்பதை திரு இணைச்சட்டம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. 30வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வருகின்ற வசனங்கள் சொல்லுகின்றன, இதோ உன் கடவுளாகிய ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடு, அவருடைய கட்டளைகளை நீ கடைபிடித்து வாழ் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து வருகின்ற வசனங்கள் என்னவென்றால், இதோ இந்த கடவுளுடைய கட்டளை நமக்கு யார் விண்ணகத்திலிருந்து கொண்டு வருவார் என்று நீ கேட்காது, ஏனெனில் அது விண்ணகத்தில் கிடையாது. இந்த கடவுளுடைய கட்டளைகளை யார் கடல்கள் கடந்து உமக்கு கொண்டு வருவார் என்று கேட்காது, ஏனெனில் இந்த கட்டளைகள் கடல்களுக்கு அப்பால் கிடையாது. மாறாக இந்த கட்டளைகள் உன்னுடைய வாயில் இருக்கின்றன, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றன. அந்த கட்டளை எது என்றால், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் என்பதை இணைச்சட்டம் நமக்கு சொல்லுகின்றது. அதற்கு அடுத்ததாக 19வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது என்னவென்றால், இதோ உனக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் நான் வைத்திருக்கின்றேன். யார் யாரெல்லாம் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வை எடுத்துக்கொள்வார்கள், ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். யார் என் கட்டளைகளை கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் சாவை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று இணைச்சட்டம் நமக்கு சொல்லுகின்றது. ஆக நமக்கு முன்பாக ஆசீர்வாதமும் அழிவும் வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இறைவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்றோம் என்றால் ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் பெறுகின்றோம். புனித அகஸ்தீனார் சொல்வது போன்று, இதோ உன்னுடைய வாழ்விலே நீ கடவுளை அன்பு செய், பிறகு நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லுகின்றார். காரணம், கடவுளை அன்பு செய்கின்றவர் ஒருபோதும் பாவம் செய்வது கிடையாது. கடவுளை அன்பு செய்பவர் என்றும் ஒளியில் நடப்பார். கடவுளை அன்பு செய்கின்றவர் அவருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருப்பார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பார். ஆமீன்.